வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கும்ப ராசி. இனி வருகின்ற நாளாவது உங்களுக்கு நல்லதாக நடக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை சொன்னோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வருகின்ற ஆணி மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு, இந்த காலகட்ட அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த ஆணி மாதத்தில் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரம் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது மிதுனத்திற்கு சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆணி மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மிதுனத்தில் குரு ஏற்கனவே அமர்ந்திருக்கிறார். தற்போது குருவுடன் சேர்ந்து சூரியனுடைய சேர்க்கை நடைபெறதுனால உலகத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் நல்ல ஒரு சாதகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். பொதுவாகவே ஆணி மாதத்தில் பெருமாள் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, அம்மன் ஆலயங்கள் வழிபாடு இதெல்லாம் அற்புதமான பலனை ஏற்படுத்தும். கிருஷ்ணர் சிவன் வழிபாடு ரொம்பவும் நல்லது. சிவன் கோவிலுக்கு ஏதாவது அன்னதானம் பிரசாதமாக ஏதாவது வழங்கிட்டு வாங்க, நல்ல மாற்றம் வரும், நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். ஆணி மாதத்தில் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்யுங்க, கண்டிப்பாக நடைபெறும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. ஆனால் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. கோபப்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. கோபப்பட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களால் முன்னேற்றம் வராது. குடும்பத்துலேயும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கோபம் உங்களை இந்த காலகட்டத்தில் கெடுத்துரும். அதனால் கோபத்தை குறைச்சிக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் ரொம்ப அருமையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த அபிராமி அகதியில் 40, 59, 75, 91வது பாடல்லாம் கேளுங்க, முடிந்தால் படிங்க, நல்ல மாற்றம் வரும். இந்த மனதில் இருக்கிற அந்த தேவையில்லாத கோபம் கொஞ்சம் குறையும். மேலதிகாரிகளுடைய தொந்தரவு கொஞ்சம் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு, கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறதுக்கு இந்த அபிராமி அந்தாதி படிச்சுட்டு வாங்க, நல்ல மாற்றம் வரும். வாழ்க்கை துணை வழியில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய பேச்சை கேட்கலனா கூட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு மாறும். வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் இருக்கணும். கோபத்தை மட்டும் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. இந்த மாதத்தை, இந்த ஆணி மாதத்தில் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் பேச்சில் நிதானம் வேணும்னு மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் கூட சொன்ன விஷயத்தையே மறுபடியும் சொல்கிறீங்க அப்படின்னு கூட நிறைய பேர் எங்களுடைய கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. நாங்கள் சொன்ன விஷயத்தையே அடிக்கடி சொல்கிறோம் அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த சொன்ன விஷயத்தையே மறுபடியும் சொல்கிறோம். குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி எடுத்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த ஆணி மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களுக்கு முன்னாடி யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது.
நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய கௌரவத்திலையும் சரி, நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு அந்தஸ்து பெறக்கூடிய யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய உறவுகள் மூலிமா கூட நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல ஒரு லாபம் மிகுந்த மாதமாகவும் சந்தோஷம் மிகுந்த மாதமாகவும் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் அதிகம் முதலீடு செய்ய வேண்டாம். எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நல்ல ஒரு அனுகூலமான பலனும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கும்பராசி அன்பர்கள், ஞாயிற்றுக்கிழமையில் தெய்வ வழிபாடு நல்ல ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தும். அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசிக்கிறது ரொம்பவும் நல்லது. கால் பகுதி, முதுகு பகுதி, தண்டுவடை பகுதி, இந்த மாதிரி பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள், மூட்டு வலி, இந்த மாதிரி ஏதாவது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. உரிய மருத்துவ ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனை பெரிதாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த சக்கரை வியாதி இருக்கிறவங்க, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 70 வயதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். முழு உடல் பரிசோதனை செய்கிறது ரொம்பவும் நல்லது. பிள்ளைங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. எப்பவுமே உங்களுடைய பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. கண்டுக்காமல் விடுறது, அதே மாதிரி அவங்களுடைய போக்கிலேயே அவங்கள விடுறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. பிள்ளைங்களை பற்றி உறவுங்கிட்டேயோ நண்பர்கிட்டேயோ தேவையில்லாத பேசுறது, அதே மாதிரி பிள்ளைங்க இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் நம்மளுடைய பிள்ளைங்களை பற்றி அடுத்தவங்ககிட்ட பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லைனா அனாவசியமாக கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து நிதானமாக நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது பேசுகிறது நல்லது. தொழிலில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். படிப்பு ரீதியாக நல்ல ஒரு அனுகூலமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். பழைய பகை இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சுமூகமாக பேசுங்க. அவங்களும் உங்ககிட்ட நட்பாக பழகிறதுக்கு இந்த காலகட்டத்தில் வருவாங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுமூகமாக பேசினீங்கன்னா அந்த பழைய பிரச்சனை இந்த மாதத்தில் சரியாகும். வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா பெரிய சங்கடம், கஷ்டமும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் மன அழுத்தம், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. பழைய பகையை ஓரளவுக்கு மறந்துட்டு ஓரளவுக்கு நட்பு பாராட்டுங்க. வருகின்ற நாட்கள் பெரிய பாதிப்பு எதுவும் வராது. மன ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி இருவருமே இருக்கீங்க அப்படின்னா 2 பேரும் கலந்து பேசி ஒரு முக்கிய முடிவு எடுங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வாக்குவாதத்தை குறைச்சிக்கோங்க. வீண் பேச்சு வேண்டவே வேண்டாம். இல்லை அப்படி வீண் பேச்சு ஏதாவது இருந்தது அப்படின்னா அது தகராறில் போய் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த கும்ப ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. இந்த கும்ப ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுமே ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சப்தமஸ்தானத்தில் நட்சத்திர அதிபதி செவ்வாயுடன் கேது இணைந்திருக்கிறாங்க. அதனால் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நன்றாக பழகி வந்தவங்களுக்கு கூட திடீர்னு பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒருவர் அனுசரித்து போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் திட்டமிட்டு செயல்படுங்க. இந்த மாதம் ரொம்ப மகிழ்வான மாதமாக உங்களுக்கு அமையும். ஜென்ம ராசிக்குள்ளே ராகு சனி சேர்ந்திருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவால் நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். கும்பராசியில் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஞானகாரகன் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதனால இதுவரையிலும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அது ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணியில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத
தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்கு கொடுத்தா வாக்கு காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வழிபாடு ரொம்பவும் நல்லது. செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.